வெல்கம் சாம்பியன்ஸ். இன்னைக்கு வந்து 15 டேஸ் சேலஞ்சில் டே 1ல் இருக்கும். சக்ஸஸ் அப்படின்றது வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய முதல் விஷயம் கிடையாது. அதை கன்சிஸ்டன்சியாக நம்ம கொண்டு போகிறது மட்டும்தான். மோட்டிவேஷன் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் முடிஞ்சதும் ஒரு 2 நாள் ரொம்ப சீரியஸாக நம்ம படிச்சுட்டு இருப்போம். ஆனால் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம்தான். அதை விட ரொம்ப முக்கியம் அந்த விஷயத்தை முடிக்கிறதுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த டிசிப்ளின் மட்டும்தான். இன்னைக்கு டே 1ல் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா டே 15 வரைக்கும் நீங்க கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணாதான் நீங்க சென்டமுக்கு நெருங்க போறீங்க. அதனால இன்னைக்கு நம்ம டே 1ல் என்ன கான்செப்ட் எல்லாம் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த கேள்வி படிச்சிருங்க, இந்த டாபிக் படிச்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு ஜிஸ்ட் மாதிரி அந்த கான்செப்டே என்ன அப்படின்றது தான் நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம பார்க்க போறோம். அப்போ நீங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா 15 நாள்ல ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருக்கிற முக்கியமான கீ கான்செப்ட்ஸை நான் உங்களுக்கு அப்படியே ஒவ்வொரு டேவும் நான் சொல்லிட்டு வர போறேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த சாப்டரை படிக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு டீச்சர் உங்களுக்கு ரீகேப் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ பெட்டரான ஆப்ஷன் இந்த 15 நாள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. நீங்க சென்டமுக்கு ரெடியா இருக்கீங்கன்னா ஐ எம் ரெடி ஃபார் 100 out of 100 அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூலும்ஸ்ல சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல், எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதுக்கப்புறம் டைபோல். கூலும்ஸ்ல என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம பேசணும். கூலும்ஸ்ல அப்படின்றத பார்த்தோன்னா 2 சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், இதை சொல்றது தான் இந்த கூலும்ஸ்ல. அது வந்து ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸா கூட இருக்கலாம், ரிப்பல்ஷன் ஃபோர்ஸாகவும் இருக்கலாம். அதாவது 2 சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். ஸோ அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன், பாசிட்டிவ் ரிப்பல்ஷன், பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்ஷன். அஃப்கோர்ஸ் அதுல இருக்கிற ஃபார்முலா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. எஃப் ஈக்குவல் டு கே டைம்ஸ் Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர். இங்க கே அப்படின்றத நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த கே உடைய வேல்யூவை 1/4 பை எப்சிலான் நாட். நியூமரிக்கல்ல சொல்லணும் அப்படின்னா என்னுடைய சார்ஜ் வேல்யூ 1 கூலுமா இருந்து அந்த 2 சார்ஜ் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 1 மீட்டரா இருந்தால் எனக்கு அந்த வேல்யூ என்ன மாறும், 9 × 10⁹ அப்படின்னு மாறிடும். ஸோ அதுதான் நம்ம வந்து கூலும்ஸ்ல நம்ம பேசுறது. இந்த கூலும்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை கட்டாயம் நம்ம பேசி ஆகணும். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் என்ன சொல்லுது அப்படின்னா ரொம்ப சிம்பிள், அடிஷன் ஆஃப் சார்ஜஸ். கூலும்ஸ்ல எப்பவுமே 2 சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸை மட்டும் தான் சொல்லும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லும் போது நேச்சருங்க 2 சார்ஜ் மட்டுமா இருக்கும், மல்டிபிள் சார்ஜஸ் இருக்கும். அப்போ மல்டிபிள் சார்ஜஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துல என்னுடைய டோட்டல் ஃபோர்ஸ் என்ன அப்படின்றது தான் இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் சொல்ல போறது. சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் கூலும்ஸ் லாவை பயன்படுத்தாம சொல்லவே முடியாது. அப்போ ஒரு சார்ஜை நம்ம ரெஃபரன்ஸா வச்சு இந்த சார்ஜ் இதுக்கு மேல என்ன ஃபோர்ஸ், இந்த சார்ஜ் இதுக்கு மேல என்ன ஃபோர்ஸ், இந்த சார்ஜ் இதுக்கு மேல என்ன ஃபோர்ஸ். அப்ப நல்லா பாத்தீங்கன்னா இந்த ஒரு சார்ஜை நம்ம ரெஃபரன்ஸா வச்சிருக்கோம். கே எல்லாத்துக்கும் காமன் தான். அப்ப கே கியூ அப்படின்றது காமனா எடுத்துட்டு சம்மேஷன்ல இந்த ஒவ்வொரு சார்ஜ் அந்த ஒவ்வொரு சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ரொம்ப அழகா முடிஞ்சதுல. அதுக்கடுத்து நம்ம பார்க்குற கான்செப்ட் தான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்லும் போது எனக்கு ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ் அப்படின்னு நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லுவோம். அதாவது ஒரு சார்ஜுக்கு மேல நம்ம எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்க போறோம். அப்போ அந்த கியூ விச் இஸ் யுவர் டம்மி சார்ஜ், டெஸ்ட் சார்ஜை நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நெக்லெக்ட் பண்ணியிருப்போம். அப்போ அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா KQ பை ஆர் ஸ்கொயர். அங்கே கீழே இருக்கிற கியூவும் மேலே இருக்கிற ஒரு கியூவும் கேன்சல் ஆகிடும். டெஸ்ட் சார்ஜை நம்ம நெக்லெக்ட் பண்ணியிருப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த இடத்துல நமக்கு பாசிட்டிவ் சார்ஜில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரேடியலி அவுட்வர்ட், நெகட்டிவ் சார்ஜில் ரேடியலி இன்வர்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் க்ளோசரில் இருக்கும்போது அதிகமாக இருக்கும், தூரமாக போகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் குறைஞ்சு போயிடும். அதனால தான் E is inversely proportional to R square அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் நமக்கு இந்த இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் E directly proportional to Q இல்லை. அப்போ சார்ஜுடைய ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும்போது என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்குதுன்றது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நம்ம பேசுகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வில் நெவர் இன்டர்செக்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு டைரக்ஷன் மட்டும்தான் இருக்கும். அது இன்டர்செக்ட் ஆகும்போது இந்த பாயிண்ட்ல 2 டைரக்ஷன் which is impossible. அதனால தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் will never intersect அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்லாம எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் do not form closed loop. One of the most important conceptual thing.
எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் க்ளோஸ் லூப்பை ஃபார்ம் பண்ணாது. ஏன்னா பாசிட்டிவ்ல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு நெகட்டிவ் வழியாக போயிடும், முடிஞ்சிருது. அப்போ நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் போக முடியாது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் இஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் do not intersect. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் do not form closed loop. அதெல்லாம் ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க. அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டில் நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமானது, அதே similar to superposition principle. மல்டிபிள் சார்ஜஸ் இருந்ததுன்னா அதே மாதிரி கேவை மட்டும் காமனாக வச்சிருப்போம். ஏன்னா டெஸ்ட் சார்ஜ் தான் நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம்ல. அப்போ கே காமன் எடுத்துச்சுன்னா Q by R square. Q by R square. அப்போ ஃபர்ஸ்ட் சார்ஜ், செகண்ட் சார்ஜ், தேர்ட் சார்ஜ்னு நம்ம சார்ஜஸ் வந்து எடுத்துட்டு போவோம். ஸோ அது வந்து நம்ம இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அதுக்கடுத்து நமக்கு இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் இந்த டைபோல். எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ்னு ரெண்டு இருக்கு. பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் சேமா இருக்கும், which mean equal in magnitude and oppositeல இருக்கிறதுனால எனக்கு டைபோலை பொறுத்த வரைக்கும் டோட்டல் சார்ஜஸ் 0. டைபோல் மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்ல இருக்கும். இதை பத்தி டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா நம்ம சேனல்ல எல்லா வீடியோஸும் பக்காவா கொடுத்துருக்கோம், அதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்போ டைபோல் P equal to 2aq அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைபோல்ல வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஒன்னு ஆக்சியல், இன்னொன்னு வந்து ஈக்குவட்டோரியல். ஆக்சியல் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரெண்டு சார்ஜுக்கு ஒரே நேர்கோட்டுல ஆக்சிஸ்லயே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா அதுதான் ஆக்சியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் டைபோல் மூவ்மெண்ட்டும் ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேம் டைரக்ஷன்ஸ்ல இருக்கிறதுனால என்னுடைய ஃபைனல் எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய வேல்யூ என்னவா இருக்க முடியும்? 2 times kp by r cube அப்படின்னு நம்ம சொல்லுவோம். P is 2aq. K of course உங்களுக்கு தெரியும் 1/4 pi epsilon naught and then inversely proportional to r cube. அப்போ ஆக்சியலுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு பாத்தீங்கன்னா 2kp by r cube அப்படின்னு நம்ம சொல்றோம். ஈக்குவட்டோரியல் அப்படின்னு சொல்லும்போது ஈக்குவட்டோரியல் வந்து நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நமக்கு இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், இங்க ஒரு பாயிண்ட்டை நம்ம சூஸ் பண்ணிருப்போம். அப்போ என்ன ஆகுது? இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ரைட், இது பாசிட்டிவ், அப்போ இது என்ன ஆகும்? இது இப்படி ரிப்பல் ஆகும், இது என்ன ஆகும்? இப்படி அட்ராக்ட் ஆகும். இந்த காம்பனன்ட் இப்படின்னு ரெண்டு பிரியும், இது வந்து இப்படின்னு ரெண்டு பிரிஞ்சிடும். இது ரெண்டும் ஆப்போசிட் அப்படின்னு இருக்கிறதுனால அதை நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ we will be taking only this force. இந்த ஃபோர்ஸ் மட்டும் தான் நம்ம அக்கௌண்ட்ல எடுத்திருப்போம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு அது ரெண்டுமே எனக்கு ஆட் ஆகும், ரைட்? ஸோ எனக்கு அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஐ திங்க் சடனா பவர் ஷட் டவுன் நினைக்கிறேன், ஜஸ்ட் மேனேஜ். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, ரைட்? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகுது அப்படின்ற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய டைபோல் மூமெண்ட்டும் அந்த ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிறதுனால -kp/r cube அப்படின்னு இருக்கு. இது நமக்கு டைபோல்ல இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட், ஆக்சியல் அண்ட் தென் ஈக்குவட்டோரியல். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான், பொறுமையா பாருங்க. இந்த டே 1 சேலஞ்ச் கட்டாயம் நீங்க தெளிவா பார்த்துக்கோங்க, அது ரொம்ப 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 முக்கியம். டே 1 இஸ் நாட் சோ சிம்பிள். இன்னைக்கே எவ்வளவு ஃபிளக்சுவேஷன் ஆகுது பாருங்க, உங்க மைண்ட் அப்படிதான். இன்னைக்கு கண்டிப்பா ஃபிளக்சுவேஷன் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க சாதாரணமா படிக்கல, உங்களுடைய பிரெயினுக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்க, எக்ஸாம் ஓரியன்டட் ட்ரைனிங். நீங்க இன்னையில இருந்து டாப்பர்ஸா மாறக்கூடிய நேரம் வந்தாச்சு. ஷேர் பண்ணிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும். அண்ட் ஐ எம் ரெடி ஃபார் 100 out of 100 அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்லயே சொல்லிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.